ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீனா காதல் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முரளிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அபி என்னை பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு நீ எல்லாம் உண்மையும் சொல்லிட்டியா? இல்லை இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சங்கர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முரளியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அபி இருந்துட்டு அவங்களோட அத்தைக்கிட்ட போயிட்டு ஒரு நான் அந்த முரளியை பற்றின விஷயம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ராகவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலைன்னு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் ஓனாய் மாதிரி பண்ண நம்ம நரி மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் முரளி வந்து நம்ம சங்கரை பார்க்க போயிட்டுருக்கிற போது அபி வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ண கையோட அபியே வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ராகவியும் அஞ்சலியும் வர சொல்கிறாங்க, கிருஷ்ணாவாயாலே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி லாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவரும் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இனிமேலாச்சு ராகவ் வந்து அபியை புரிஞ்சு ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை மறுபடியும் அபிக்கு வந்து துரோகி பட்டம் கட்ட போகிறாங்களா, அப்படி கிருஷ்ணா என்ன ஒரு உண்மையை சொன்னாருன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.